ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு மேலே தான் என்னோட ஆட்டமே இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆஸ்திரேலியா உடனான டெஸ்ட் சீரீஸை கண்டிப்பாக நாங்கள் வென்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி நட்சத்திர வீரர் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மாரி சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பிங்க் பால் டெஸ்ட் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி போட்டி தொடங்குதுங்க. அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நம்ம விராட் கோலி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தொடர். நாங்கள் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவை சீரீஸை வின் பண்ணோம் தான். அது நோக்கம் மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இந்த சீரீஸ் வின் பண்ணால் மட்டும் போதும், நாங்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவோம், அது எங்களுக்கு தெரியும். அதனால் என்னோடய பேட்டிங் நான் ஃபார்முக்கு வந்திருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தொடரில் என்னோடய ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த தொடர் நாங்கள் வென்றால் மட்டும்தான் எங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் போகிறதுனால எங்கள் ஆட்டம் இதுக்கு மேலே அசுரத்தனமாக இருக்கும். இந்த பிங்க் பால் டெஸ்ட் போட்டி செகண்ட் டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் பிறந்தது வேணால் இந்தியாவை இருக்கலாங்க, ஆனால் ஆண்டடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ரி சுப்பிரமணியம் பத்ரிநாத் கூட சொல்லுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தாங்க ஆஸ்திரேலியாவில் பயங்கரமான ரெக்கார்டு வச்சுருக்காரு. எல்லாத்துலேயுமே 50+ ஆவரேஜ் வச்சுருக்காரு நம்ம விராட் கோலி. இவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க. 3 விதமான ஃபார்மேட்லேயும் ஆஸ்திரேலியா எதிராக 50+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் நம்ம விராட் கோலி முதல் மேட்சே ஃபார்முக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக இன்னும் 4 மேட்ச் இருக்குது. எத்தனை சதம் அடிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா விராட் கோலி இந்த டெஸ்ட் மேட்ச்னால் ஒரு காலத்தில் கண்டினியூவாக 100 அடிச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாளாக ஒரு 5-6 வருஷமாக அவ்வளோ சாதம் அவர்கிட்ட வரல டெஸ்ட்லேருந்து. இப்போ திரும்பி வந்திருக்காரு. கண்டிப்பாக கோலியோட ஆட்டத்தை பார்க்க இன்றைக்கி நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. ஏன்னா ஒரு சதம் அடித்தாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க. ஏன்னா விராட் கோலி 100 போது எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி டெஸ்ட் மேட்ச்சு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு பிங்க் பால் டெஸ்ட் போட்டி தொடங்க போது. சப்போஸ் இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்கன்னா நம்ம விராட் கோலிக்கு பேட்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட பேட்டிங்க்கே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அவர் சொன்னது செய்வாரா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாருங்க. ஓப்பனாக இப்போது என்னோடய ஆட்டத்தை இந்த சீரீஸில் பார்ப்பீங்கன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரோஹித் சர்மா வேறு மிடில் ஆர்டரில் ஆட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஓப்பனிங்கும் கில்லும் கேஎல் ராகுல் தான் கண்டினியூவாக. அதனால் கண்டிப்பாக ஒரு ரோஹித் சர்மா இந்த அளவுக்கு ஒரு தியாகத்தை பண்ணிட்டு போகிறார். ஏன்னா ஓப்பனிங் போயிட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கேப்டனாக இருந்தால் எந்த ஒரு பிளேயரும் டவுன் தி ஆர்டர் வரைய மாட்டாங்க. நம்ம ரோஹித் சர்மா தான் முதல்ல இதை செஞ்சுருக்காரு. நீங்கள் நல்லா ஆடுறீங்களா, நீங்களே ஆடுங்க, நான் டவுன் தி ஆர்டர் ஆடுறேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதுவே நல்லது தான் இந்திய அணிக்கு. இந்தமாரி விட்டு கொடுக்குற இதனால தான் இந்திய அணி ஒரு குவாலிட்டியான அணியாக இது வரைக்கும் இருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங். இன்றைக்கி சப்போஸ் இந்தியா பேட்டிங் இருந்தால் இவங்க 2 பேர் எவ்வளோ ரன் அடிப்பாங்க, நம்ம ரோஹித் சர்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.